ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. விமான பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஆராய உள்துறை செயலர் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 650 அடியிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கியது என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளரை தொடர்பு கொண்டு மேடே கால் அனுப்பிய நிலையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானம் அதன் முந்தைய பயணங்களின் போது எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இயங்கியது. விமானம் விபத்துக்குள்ளானவுடன் 5 பேர் கொண்ட குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது என ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நேற்று மாலை 5 மணி அளவில் விபத்துக்குள்ளான விமானத்தில் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது. கருப்பு பெட்டியை ஆய்வு செய்த பிறகே விமான விபத்திற்கான முழுமையான காரணம் தெரியவரும். கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை டீகோட் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் மொத்தம் 270 பேர் உயிரிழந்துள்ளனர் என ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான விபத்து தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை உயர்மட்ட குழு ஆராயும். 787, 788, 789 ஆகிய போயிங் ரக விமானங்களை தரையிறக்கி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும். விமான பயணிகளின் பாதுகாப்பில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என ராம்மோகன் நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விமான பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்களையும் ஆராய உள்துறை செயலர் தலைமையிலான உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் 650 அடியிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கியது என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளரை தொடர்பு கொண்டு மேடே கால் அனுப்பிய நிலையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானம் அதன் முந்தைய பயணங்களின் போது எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இயங்கியது. விமானம் விபத்துக்குள்ளானவுடன் 5 பேர் கொண்ட குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது என ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 5 மணி அளவில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டது. கருப்பு பெட்டியை ஆய்வு செய்த பிறகே விமான விபத்திற்கான முழுமையான காரணம் தெரியவரும். கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை டீகோட் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் மொத்தம் 270 பேர் உயிரிழந்துள்ளனர் என ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான விபத்து தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை உயர்மட்ட குழு ஆராயும். 787, 788, 789 ஆகிய போயிங் ரக விமானங்களை தரையிறக்கி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும். விமான பயணிகளின் பாதுகாப்பில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என ராம்மோகன் நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.